ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட ப்ரிவ்யூ தான். லீக் மேட்சோட லாஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச் ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னடா இவன் ஆப்கானிஸ்தான் நேற்று ஆஸ்திரேலியா கூட ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி சொதப்பிடுச்ச அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போவும் சொல்கிறேன், அது ஒரு அசராத ஆப்கானிஸ்தான் டீம் தான். ஏன்னா இங்கிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 டீமோட ஆப்கானிஸ்தான் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நேற்றுமே ரஷீத் கான் ஹெட்டோட கேட்ச் எடுத்திருந்தால் இவ்வளோ ரன் போயிருக்காது. அது என்னன்னு தெரில. ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னருக்கும் ஆஸ்திரேலியன் ஹிட்டர்ஸுக்கும் ஒரு தீரா பந்தமாக ஒன்று போயிட்டுருக்கு. ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் மேக்ஸ்வெலுக்கு இப்படி தான் முஜீப் ஒரு கேட்சை விட்டுருவார். அவர் 201 போய் நிறுத்தினார். நேற்று அதே மாதிரி தான் டிராவிஸ் ஹெட்டுக்கு ரஷீத் கான் ஒரு கேட்சை விட்டார். அவர் எங்கே போய் நேற்று நிறுத்திருப்பான்னு தெரில. மேட்ச் ஒரு வழியாக டை ஆகிட்டு ஸ்டில் வெளியே போகல ஆப்கானிஸ்தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஆப்கானிஸ்தான் வெளியே போயிடுச்சுன்னு. ஸ்டில் போகல. இங்கிலாந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட 207 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு டஃப்பான சான்ஸ், அவுட் சைட் சான்ஸ் தான். பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று, ஆப்கானிஸ்தானோட வளர்ச்சி ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு தேவை ஒரு பைலேட்ரல் சீரீஸ் வின்னோ ட்ரை சீரீஸ் வின்னோ கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு ஏசியா கப் வின், அப்புறம் ஒரு ட்ரை சீரீஸ் வின். இதெல்லாம் தேவை. இது அவங்க கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐசிசி கோப்பை அவங்க கையில் வரும். ஏன்னா அவங்களோட ப்ராசஸ்ங்கிறது நல்லா இருக்குது. 2023 வேர்ல்டு கப் இந்தியாவில் வச்சு நடந்துச்சு. அதுக்கு இந்தியாவில் உள்ள அஜய் ஜடேஜாவை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. கரெக்டாக 2024 T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸில் வச்சு நடந்துச்சு. அதுக்கு பிராவோ வச்சுக்கிட்டாங்க. 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் வச்சு நடந்துச்சு. அதுக்கு யூனிஸ் கானை வச்சுக்கிட்டாங்க. இப்படி இவங்க கூடலாம் சேர்ந்து ஜொனத்தன் ட்ராட் அழகாக ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஆட்டையும் அந்த டீமை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க கொண்டு வர எல்லா பிளேயர்ஸுமே இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட தான் விளையாடுறாங்க. அதை அப்படி கடத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸாக தான் பார்க்கேன். நல்ல ஒரு 145 150 போடுற பேஸ் பவுலர் மட்டும் மிஸ் ஆகுது. அதை மட்டும் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டில் இப்போவும் சொல்கிறேன், வேலில் இருக்க பல டீமுக்கு அச்சுறுத்துகிற ஒரு டீமாக தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட ப்ரிவியூக்கு போவோம். இந்தியா நியூசிலாந்து ஐசிசி மேட்சஸ் பஞ்சாயத்துங்கிறது இப்போ ஆரம்பிச்சது இல்லைங்க. 2000 ஆரம்பிச்சுட்டு 2000 நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபைனலில் நியூசிலாந்து இந்தியாவை பீட் பண்ணி தான் கப்பை வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த சில பைலேட்ரல் சீரீஸ்லாம் நம்ம நல்லா தான் வின் பண்ணுவோம். பைலேட்ரல் சீரீஸில் இந்தியா மாதிரி வேறு யாரும் வின் பண்ண முடியாது. நல்லா தான் போயிட்டுருக்கோம். அதுலேருந்து ஒரு 19 வருஷம் கழிச்சு வந்தோம் அப்படின்னா செமிஃபைனல் ஐசிசி வேர்ல்டு கப் இங்கிலாந்தில் வச்சு நடந்த செமிஃபைனலில் தோனி ஃபேன்ஸ் யாரும் இதை மறந்துருக்க மாட்டாங்க. அதில் நியூசிலாந்து இந்தியாவை நாக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுப்போம்டா 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் அப்படின்னு இந்தியா இருந்தாங்க. ஏன்னா 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியாவும் நியூசிலாந்து தான் மோதினாங்க. பட் அதுலேயும் நியூசிலாந்து இந்தியாவை வின் பண்ணி கப்பை வின் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. நியூசிலாந்து டீம்னாலே ஹேட்ரஸ் பெருசாக இருக்காது. பட் இப்படி ரீசெண்டாக நம்மளை வெளியே அனுப்புறதுனால கொஞ்சம் ஹேட்ரஸ் நியூசிலாந்து டீமுக்குமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேன் வில்லியம்சனுக்குலாம் ஒரு கணிசமான ஃபேன்ஸ் நம்ம இந்தியாவிலே உண்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்டு கப் செமிஃபைனல் வருது. அது இந்தியாவில் வச்சு தான் நடக்குது. நம்ம பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில். எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இப்போவும் நியூசிலாந்து வந்திருக்கா, நம்மளை அடித்து வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அந்த மேட்சுமே இந்தியா ரொம்ப போராடி நியூசிலாந்தை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிடும். ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் மாதிரி இருந்துச்சு. ரிவெஞ்சாடா அடிக்கங்க ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2024 வந்தாங்க. இங்கே டூருக்கு வந்தாங்க 3-0 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவை நியூசிலாந்து பீட் பண்ணிட்டு அந்த 3-0 தோத்தது தான் நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனலில் போக முடியாமல் போகிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக மாறிச்சு. இப்போ அதே இந்தியா நியூசிலாந்து திருப்பியும் வருது. இது நாக் அவுட் மேட்ச் இல்லை, லீக் மேட்ச் தான். பட் இருந்தாலும் பரவலாக என்ன பேசப்பட்டு வருதுன்னா, இந்த 2 டீம் தான் ஃபைனல் ஆட போகுது. 2 டீமும் நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ஃபைனலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு வரதுனால இந்த மேட்சுக்குமே ஒரு முக்கியத்துவம் கூடுது. இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது சுப்மன் கில் சப்ளைம் ஃபார்மில் இருக்காரு. அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஃபார்மை அவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணாலே போதும். ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் பேசர்ஸை சூப்பராக விளாண்டாரு. அதுவும் அந்த செகண்ட் ஆஃப் ஓவரில் இறங்கி ஸ்ட்ரைட்டில் ஒரு 4 அடிச்சார். அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு. அந்த லெவலுக்கு ஒரு பீக் ஃபார்மில் ஒன் டே பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் இருக்காரு. ரோஹித் சர்மாவும் இங்கிலாந்து கூட அடித்த 100 மூலமாக நான் ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. பட் ஸ்டில் ஒரு வேறு லெவல் டெலிவரி போன மேட்ச் செகண்ட் ஆஃப் ஓவர் போட்டதுக்கு அதுக்கு அவுட் ஆகிட்டார். பட் இந்த நியூசிலாந்து டீமில் இப்போ இதே போல்ட் இருந்தார்னா கதையே வேறு. லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது நான் அடித்து சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரோஹித் சர்மா பெரிய ஸ்கோர் அடிக்க போகிறாரு. ஈவன் 100 கூட வரலாம். ஏன்னா அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஒன் டவுனில் கோலி அடித்த 100 பார்த்தீங்கன்னா மற்ற 100 மாதிரி இல்லை. அவர் நம்ம எதை வீக்னஸ் சொன்னோமோ அதை அவர் அழகாக சரி பண்ணார். ஸ்பின்னர்ஸை பெருசாக டேக் ஆன் பண்ணாமல்
ரொட்டேட் பண்ணி விளாண்டாரு. மொத்தத்திலே வந்து ஒரு 4 பார்த்தீங்கன்னா ஒரு 7 4 தான் அடிச்சிருப்பாரு. 72 ரன் வந்து ஓடியே எடுத்திருப்பாரு. ஸோ ஒரு ஃபார்மில் வர பேட்ஸ்மேனுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ரொட்டேஷன்லேயே நிறைய எடுத்து அவரோட பேட்டிங்கை வந்து நல்லா மாற்றிருக்காரு. ஸோ ஆனால் அவருக்கு த்ரெட்டாகவும் இந்த மேட்ச்லேயும் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சாண்ட்னர் வந்து அவருக்கு த்ரெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது கோலிக்கு. அதை அவர் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா அவருமே ஒரு பெரிய ஸ்கோர் போக வாய்ப்பு இருக்குது. தென் ஸ்ரேயாஸ் ஐயர் 2023 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் செமையாக ஒரு நாக்கு வந்து விளாண்டார். யாருமே அதை மறந்துருக்க மாட்டோம். அவருக்கு ஒரு நல்ல பேஸ் வந்து டாப் 3 செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா வந்தவொடனே போட்டு புழக்க ஆரம்பிச்சிருவாரு. தென் இந்த நம்பர் 5 போன மேட்ச்லாம் பார்த்தா பாண்டியா இறங்கினாங்க. நம்பர் 5 வந்து பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ராகுல் இப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து நம்பர் 4க்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அந்த நம்பர் 5 வந்து யாரை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா குயிக்காக 2-3 விக்கெட் இறங்கிடுச்சு அப்படிங்கும்போது அக்ஷர் பட்டேல் இறக்குறது ஓகே. பட் நல்லா ரன்னு போயிட்டு இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் நல்லா தான் விளையாடுதாரு. போயிட்டு இருக்கும்போது அக்ஷர் பட்டேலை விட ராகுல் வந்து கொஞ்சம் நல்ல சாலிடான பிளேயரு. அவரை வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இறக்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காண்டி இவங்க பண்ணால் கூட ஓகே. லெஃப்ட் பேட்ஸ்மேனே இருந்தாலும் இவரே அனுப்பியிருக்காங்க அக்ஷர் பட்டேல். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஓகேவா இல்லை. தென் ராகுலுக்கு அவருக்கான டைம் கிடைக்கல. அவருக்கான டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவர் ப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து சூப்பர் ஃபார்மில் தான் இருந்தார். தென் பாண்டியா 50 ஓவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபார்மில் இல்லை. T20 நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர். ஸோ அவர் வந்து ஒரு 40 ஓவருக்கு அப்புறம் வரும்போது பாண்டியா வந்து ஒரு குயிக் ஃபயர் 50 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது இந்த பவுலிங் அட்டாக்கு எதிராகவே. தென் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் ஆஸ் யூஸ்வல் இவங்களும் பின்னாடி வரும்போது ஒரு நல்ல ஒரு 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் அப்படிங்கிற கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற எபிலிட்டி எல்லாமே இந்த 2 பேட்ஸ்மேனுக்குமே இருக்குது. இந்த 2 பேர் ஃபார்முக்குமே ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை பேட்டிங்கில். பட் அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 இல்லை நம்பர் 7 or 8 அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்தியாவோட பவுலிங் லைனப்பை பார்க்கும்போது ஷமியோட தலைமையில தான் வந்து அந்த பவுலிங் லைனப்ங்கிறது இருக்குது. பட் இந்த போன மேட்சே ஷமி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். ஸோ இந்த மேட்ச் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவருக்கு பதிலாக ஹர்ஷீத் சிங் விளாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவர் கூட சேர்ந்து போடுறது ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், 2 பேருமே நல்லா போடுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணா வந்து டெத்துலலாம் வந்து அவர் ஓவர் ஆட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவரோட ஸ்லோ டெலிவரிஸை கிட்டத்தட்ட 4 பால் வந்து அந்த பேட்டோட பாட்டம்லேயே பட்டுச்சு. அந்த லெவலுக்கு அவரோட ஸ்லோ டெலிவரிஸ்லாம் வந்து இருந்துச்சு. பாண்டியா முக்கியமான டைமில் வந்து குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த 11 to 40 நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த ஸ்பின் ட்ரையோன்னு சொல்கிறோம்ல, குல்தீப், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் பெருசாக சோபிக்கலன்னு சொன்னோம். ஆனால் செகண்ட் மேட்ச் அதை ரெக்டிஃபை பண்ணி மிடில் வந்து கொஞ்சம் விக்கெட்லாம் எடுத்தாங்க. இவங்க வந்து டக்குன்னு அந்த ரன் ரேட்டை வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. ஜடேஜாவாக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், குல்தீப் யாதவாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு 15 ஓவர்ஸ் போட்டு ஒரு ரன் ரேட் வந்து ஒரு 4-5 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனாலேயே நம்ம கூட வந்து யாருமே வந்து 300 280 அப்படின்னு கூட நம்ம கூட அடிக்க முடியல. அப்படி ஒருவேளை 300 280 அடிக்கும் போது நம்ம பேட்ஸ்மேனுக்கு இன்னும் கொஞ்சமே சேலஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் வரல. ஆனால் நியூசிலாந்து பிளேயர்ஸில் வந்து டாப் 7ல் வந்து 4 பிளேயர் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் ஒருவேளை ஒரு அவுட் சைட் சான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபைனலில் ஒருவேளை திருப்பி இதே நியூசிலாந்து வரும்போது சர்ப்ரைஸாக வாஷிங்டன் சுந்தர் வரலான்னு இவங்க வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். ஏன்னா 4 லெஃப்ட் இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னரை யூஸ் பண்ணுறதுக்கான டெம்ப்ட் அப்படிங்கிறது இருக்கும் குல்தீப் யாதவுக்கு பதிலாக. பட் குல்தீப் யாதவ் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வேணால் வாஷிங்டன் சுந்தரை ஒரு டெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலாம் குல்தீப் யாதவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு. ஸோ ஷமி, குல்தீப் யாதவ் இவங்க 2 பேருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷீப் சிங் இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு பவர் பேக்கடாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் நம்ம நியூசிலாந்தோட பேட்டிங் லைனப்பை பார்ப்போம். டாப் 7மே வந்து இந்தியாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் வில் யங், கான்வே 2 பேருமே வந்து ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. தென் ஒன் வில்லியம்சன் வந்து அவர் ஃபார்மில் தான் இருக்கார். பட் 2 மேட்சும் அவர் அடிக்கலை. பட் இந்தியா கூட வந்து அவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா விளையாடக்கூடிய எபிலிட்டி வந்து வில்லியம்சனுக்கு அதிகமாகவே இருக்குது. தென் நம்பர் 4 வந்து ரச்சின் ரவீந்திராவா டேரில் மெச்சலான்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ரச்சின் ரவீந்திரா தான் விளையாடுவார். ஏன்னா போன மேட்ச் வந்து அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் டேரில் மெச்சல் வந்து நம்ம கூட நடந்த 2023 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் வேற லெவலில் வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து அவர் ஆடி இருப்பார். ஸோ அவரையும் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரலாமான்னு அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அவரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்பர் 5ல டாம் லத்தம் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கேம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நியூசிலாந்து பக்கம் கொண்டு வரதுல கில்லாடியாக இருக்காரு. இவருமே ஸ்வீப் ஷாட் மன்னர்னு சொல்லலாம். ஸ்பின்லையும் நல்லா விளாடுவார், பேசி நல்லா விளாடுற எபிலிட்டி இருக்கு. பிலிப்ஸ் இவருக்கு நல்ல ஒரு பேஸை செட் பண்ணி கொடுத்துட்டால் எண்டில் வந்து இவருக்கு பிலிப்ஸ் விர்சஸ் ஹர்ஷித் ராணா இந்த பேட்டில் பார்க்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஷஹீன் அஃப்ரிடியே போட்டு பொழந்து எடுத்துட்டாரு பிலிப்ஸ். ஹர்ஷித் ராணாவை எப்படி அவர் விளாட போறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். தென் ஷமி ஓவரை வந்து இப்போ இருக்கிற கொஞ்சம் ரிதம் இல்லாத ஷமி ஒருவேளை ஷமி விளையாடும் பட்சத்தில்
இவர் வந்து ஷமி ஓவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது கிளென் பிலிப்ஸு. தென் பிரேஸ்வெல், இவர் வந்து பேட்டிங்கில் பெருசாக சோபிக்காத மாதிரி தெரியும், ஏன்னா இவருக்கு அவ்வளோவா சான்ஸ் பேட்டிங்கில் கிடைக்கல. பட் பவுலிங்கில் இவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி பங்களாதேஷ் கூட 4 விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட அந்த மேட்சை மாற்றி விட்டதே பிரேஸ்வெல் தான். ஸோ அவருமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இந்தியன் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சின்ன த்ரெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மோர் ஓவர் இந்த டாப் 7 வந்து விசஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இப்படி தான் பேட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். நியூசிலாந்து பேட்ஸ்மேன் வெர்சஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற பேட்டில் தான் இருக்கும். அதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம நியூசிலாந்தோட பவுலிங் லைனப்பை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட மேட் ஹென்ரியோட தலைமையில் தான் இருக்குது. மேட் ஹென்ரி, வில்லியம் ரோர்கி, ஜாமிசனை நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஜாமிசனுக்கு வந்து நல்ல ஒரு எபிலிட்டி உண்டு டெத்தில். ஸ்லோ பாலையும் பேஸ் பாலையும் நல்ல வேரி பண்ணி போடக்கூடிய எபிலிட்டி வந்து ஜாமிசனுக்கு நல்லாவே உண்டு. இன்னொன்று ஜாமிசன் வந்து நல்ல ஒரு பவர் ஹிட்டர். அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பர் 8 ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு ஆளாகவும் இருப்பார். திடீர்னு மேலேயே அவர் இறக்கி விடலாம். அந்த எபிலிட்டியுமே ஜாமிசனுக்கு இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். மேட் ஹென்ரி ஆஸ் யூஸ்வல் வெரி குட் பவுலிங். ரூர்கியும் வெரி குட் பவுலிங். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்வெல், சாண்டர் தலைமையில் தான் அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்கும். கிளென் பிலிப்ஸ், இந்த 3 பேர் தான் வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. ஸ்பின்னை விட வந்து அவங்களோட பேஸ் அட்டாக் தான் வந்து நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன் வெர்சஸ் நியூசிலாந்து பேஸ் பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டிலுமே வந்து வரும். ஸோ இவங்க பவுலிங்குமே வந்து மோரார்லெஸ் நல்லா தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம துபாய் பிச் ரிப்போர்ட்டை பார்ப்போம். துபாய் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ பிச்சாக தான் இருக்கும். மேட்ச் போக போக ஸ்லோவாக தான் இருக்கும். எனிதிங் அபவுட் 275 வந்து ஒரு நல்ல ஸ்கோராக தான் இருக்கும். டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 280+ அடிச்சுட்டு ப்ரெஷர் போடுறதுக்கு ஏற்ற பிச் தான் துபாய் பிச். ஆனால் துபாய்க்கு வரவங்க எல்லாரும் 220, 230 இப்படியே அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால் ஈஸியாக சேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதே ஒரு 280+ மாறும்போது அந்த சேசிங் ப்ரெஷரை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட கிரிக் வித் மனோ சேனலோட வியூ அப்படிங்கிறது டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். தென் வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ப்ராபபிலிட்டி இந்தியாவுக்கு 50%, நியூசிலாந்துக்கு 50%. நெக்ஸ்ட்டு செமிஃபைனல், 2 செமிஃபைனல் இருக்குது. அதில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ. டேக் கேர்.